ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. பாஜகவை எதிர்க்கக்கூடிய யாரும் இந்திய அரசியலில் இருந்துவிடக்கூடாது. இது போன்ற கருப்பு சட்டங்களை பாஜக நிறைவேற்றுவதில் ஆச்சரியம் இல்லை. எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தி 3 மாதம் இல்லை 3 வருஷம் உள்ளது தான் வருவோம். எல்லா கள்ளக்கடத்திலும் எல்லா கிரிமினலும் நாங்கள் தானே இருப்போம். எங்களை தாண்டி எந்த கிரிமினலும் எந்த அக்யூஸ்டுகளும் எந்த கள்ளக்கடத்த ஆட்களும் உள்ளே வந்துடக்கூடாது. ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமர் மோடிக்குமே இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள பிரச்சனை தான். வரலாற்றில் தொழிலாளி பலவீனம் அடைந்திருக்கான். ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைக்காரர் தான் யாரு? பிரதமர் மோடி. ஆர்எஸ்எஸ் அப்ரூவ்டு வாங்காம இந்தியாவுக்கு உள்ளேயும் சரி இந்தியாவுக்கு வெளியேயும் சரி எதுவுமே நடக்காது. இதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தமிழனுக்கே இல்லாம போச்சு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு மசோதா ஒன்றிய அமைச்சர் தாக்கல் பண்ணார். என்னன்னா, எந்த ஒரு ஊழல் வழக்குலையோ எந்த வழக்குலையோ ஒரு 30 நாள் சிறையில் இருந்தால் அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது முதல்வரோ பிரதமரோ மந்திரிங்களோ யாராக இருந்தாலும் அது எங்கே சார் முடியும்? ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான போக்காக இருக்கே சார். இது இல்லை, பாஜகவே ஒரு ஜனநாயக விரோத போக்கு கட்சி தான் அது. இந்த கட்சி மீண்டும் நிலை பெறுவதற்கு இது போன்ற கருப்பு சட்டங்களை பாஜக நிறைவேற்றுவதில் ஆச்சரியம் இல்லை. பாஜகவை எதிர்க்கக்கூடிய யாரும் இந்திய அரசியலில் இருந்துவிடக்கூடாது. இதை ஆர்எஸ்எஸ் மூளை, நாக்பூர் மூளை, பார்ப்பனிய மூளை, இதுதான் இப்போ இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிற ஒரு திட்டம். எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தி 3 மாதம் இல்லை 3 வருஷம் உள்ளது தான் வருவோம். எல்லா குற்றவாளிகளும் அடைக்கலமாகிற இடம் அரசியலாக மாறி போச்சு. அரசியல் என்பது கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரு இண்டஸ்ட்ரி தான் அரசியல். சினிமாங்கிறது கள்ளப்பணத்தை இப்போ இந்திரான்னு நேற்று ஒரு படம் ரிலீஸ், கேள்விப்பட்டீங்களா? அந்த தயாரிப்பாளர் யார் தெரியுமா? ஜாஃபர் சாதிக். யார் ஜாஃபர் சாதிக்கு? போதைப் பொருள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் 4 படம் எடுத்திருக்கார். நேற்று ஒரு படம். எல்லா பிஆர்ஓக்களுக்கும் எல்லா சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாம் பிரியாணி, எல்லாம் முரட்டு பீஸ். எதில்? பிரியாணியில் அவர் நின்றுருக்கார். அப்போ இந்த படம் பல கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம். நான் அவரை போதைப் பொருள் கடத்தினார், போதைப் பொருள் தயார் பண்ணுறாருலாம் சொல்ல வரல. அரசு சொல்லுவதே நான் சொல்கிறேன். காவல்துறை ஒரு சிறையில் போட்டுதா? டெல்லியில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிற அந்த போதைப் பொருளை ஆஸ்திரேலியன் உளவுத்துறைவு இந்திய உளவுப்பிரிவு டெல்லிக்கு சொல்லி டெல்லியில் பிடிச்சாங்க. நம்ம போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவெல்லாம் பிடிக்கல, அதே போதையில் கிடக்கு. சினிமா என்பது கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற ஒரு தொழில். அரசியல் என்பது கள்ளக்கடத்தக்காரர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கான ஒரு தொழில். இப்போ இதை பாஜக பார்க்குறான். ஏண்டாக்க எல்லா கள்ளக்கடத்திலும் எல்லா கிரிமினலும் நாங்கள் தானே இருப்போம். எங்களை தாண்டி எந்த கிரிமினலும் எந்த அக்யூஸ்டுகளும் எந்த கள்ளக்கடத்த ஆட்களும் உள்ளே வந்துடக்கூடாது. ஒரு பிரதமர் வேட்பாளராக சொல்லப்படுகிற அத்வானி பாபர் மசூதி இடித்த வழக்கு நிலுவையில் இருந்ததா இல்லையா? ஒரு பிரதமர் வேட்பாளரே குற்றவாளி. மோடி, அமித்ஷா, சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் குற்றவாளி. அதை சதாசிவம் நம்ம ஊர் ஈரோட்டு கவுண்டர் அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு பரிசு என்ன வாங்கிட்டாரு? கேரளா கவர்னர் பதவி. உலகத்தில் இருக்கிற 140 கோடி பேருக்கும் தெரியும், இந்தியாவை தாண்டியும் தெரியும். அதுதானே ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை
போலி என்கவுண்டர் வழக்கு, சொர்ராபிதியின் வழக்கு, அது பேசுகிற 1 மணி நேரம் ஆயிரும். அந்த வழக்கில் அமித்ஷா குற்றவாளி, மோடி குற்றவாளி. ஒரு உயிரா 2 உயிரா போச்சு குஜராத்தில். பல முஸ்லீம்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். வயிற்றில் இருக்கிற குழந்தையெல்லாம் எடுத்து கொண்டானது. சபர்மதி. அப்போ அப்போ மோடி குற்றவாளி இல்லை, அமித்ஷா குற்றவாளி இல்லை, நட்டா குற்றவாளி இல்லை, ராஜ்நாத் சிங் குற்றவாளி இல்லை, அண்ணாமலை குற்றவாளி இல்லை, இங்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திர குற்றவாளி இல்லை. அத்தனை பேருமே பல ஆயிரம் கோடி இவர்கள்ட்ட எப்படி வந்தது? குற்றம் செய்யாமல் எப்படி வந்தது? ஆனா பாஜக என்ன நினைக்குதுன்னா, குற்றவாளினா நாங்க தாயா இருக்கணும், வேற குற்றவாளி என்கிட்ட பங்கு போட வந்துவிடக் கூடாது என்பதற்காக போடப்படுகிற கருப்பு சட்டம் தான். இதெல்லாம் போட போட இந்தியாவில் நீங்க கல்வியாளர்கள் கூடிக்கொண்டே போவான். அப்படி இயற்கையாக அதை யாராலையும் அதை நடக்கிறது இல்லை. கல்வியாளர்கள் கூடிக்கொண்டு போக போக பாஜகவினுடைய கொள்கை இந்து மத குப்பை, சனாதனம், சாதி உடைக்கப்பட பிஜேபி அழிக்கப்படும். வேற தானாவெல்லாம் இதை உடைக்கக்கூடிய ஆள்லாம் இல்லை. இவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு சிறையில் தானே சார் இருந்தார். சந்திரபாபு நாயுடு இருந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார், அத்தனை பேர் சிறைவாசிகள் தான். அப்போ பாஜகவுடைய திட்டம் என்பது இதை பயன்படுத்தி அவர்களை பதவி நீக்கம் பண்ணிடலாம். ராகுல் காந்தியை பண்ணிடலாம், எல்லாத்தையும் பண்ணிடலாம். இதுதான் அவர்களுடைய திட்டம். சோனியாவை பிரதமராக விடாமல் பாஜக RSS தடுத்தது. ஆனாலும் 10 ஆண்டு கால காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆண்டது. டம்மி பீஸ் யார்? மன்மோகன் சிங். எதில் கைது போடணுமோ கைது போட்டுருவார். அவர் தான் 2004 to 2014 வரைக்கும் 10 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய வாஜ்பாயுடைய அத்வானியினுடைய வரலாறு. 2004 முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஒரு இத்தாலியை சேர்ந்த ஆண்டோனியோ மெய்னா என்ற சோனியா காந்தி. இதே போலதான் 29 மோடி பாஜகவுடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வருவதற்கு இது போன்ற கருப்பு சட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் RSSக்கும் பிரதமர் மோடிக்குமே இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்களா? இல்லைங்க, அதாவது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள பிரச்சனை தான். வரலாற்றில் தொழிலாளி இப்போ பலவீனம் அடைந்திருக்கான், முதலாளி வலிமை படைத்திருக்கிறார். அதனால் RSS தான் முதலாளி. RSSனுடைய வேலைக்காரர் தான் யார்? பிரதமர் மோடி. அப்போ RSS தான் முதலாளி. 1000 கோடி வச்சு தொழில் பண்ணுவான், தொழிலாளி அடுப்பில் என்ன கிடக்கும்? பூனை படுத்து கிடக்கும். அதனால் வெற்றி பெறுவது எப்பவுமே கார்ப்பரேட்டுகள் தான். அதனால் RSS தான் வெற்றி பெறும், மோடி வெற்றி பெற முடியாது. இப்போ துணை குடியரசுத் தலைவராக இந்த CP ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி. அதுக்கு மூளையாக செயல்படுறதும் RSS தானே சார்? அது சார், RSS அப்ரூவ்டு வாங்காமல் இந்தியாவுக்கு உள்ளேயும் சரி இந்தியாவுக்கு வெளியேயும் சரி எதுவுமே நடக்காது. இதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தமிழனுக்கே இல்லாமல் போச்சு. தமிழன் பூரா எங்கே நிற்கிறான்? திரிஷா வீட்லேயும் விஜய் வீட்லேயும் நிற்கிறான். அடுத்து திரிஷா தான் ஜெயலலிதா. எழுதி வச்சுங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கன்னடத்து பார்ப்பன பெண் ஜெயலலிதா, பாலக்காட்டு பார்ப்பன பெண் திரிஷா. அங்கே தான் போகும். அப்போ RSS என்ன செய்வான்? பிஜேபி எதை செய்வான்? அதை கட்டளையிடுகிற கட்சி எது? RSS. ஈழத்தை அழித்து ஒளி நாக்பூர் சொன்னதை இந்திய ராணுவம் செஞ்சது காங்கிரஸ் ஆட்சியில். RSS பேச்ச காங்கிரஸே கெடுச்சு. ஏங்க, ஆங்கிலேய ஒரு முறை RSS தடை பண்ணியிருக்கான், தெரிஞ்சுக்கங்க. நேரு வந்த பிறகு நான் சொல்றது நீ கேள்றா. யார? நேருவை. ஆங்கிலேயனை மிரட்டி RSS ஆங்கிலேயன் தடை பண்றான்னா ஏன் தடை பண்றான்? நம்ம சொன்னது கேட்க மாட்டேங்க, அடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அதானே ஆங்கிலேயனுக்கு கட்டுப்படாத RSS நேரு கட்டுப்படுமா? நேரு RSS தடை பண்ணார், அதோட நேரு செத்தே போறார். நேருடைய மரணத்திற்கு பல சங்கடங்களை உருவாக்கியது RSS. நேரு கடைசியில் இறந்து மன அழுத்தத்தை தான் செத்து போறாரு. சீனாவுக்கு சண்டைக்கு போக சொல்கிறான் RSS. ஏன்டா சும்மா இருக்கிற சீனா ஏன்டா சண்டைக்கு வரைன்னு கேட்குறான். இந்தியாவில் கம்யூனிசம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை ஒழிக்கணும்னா இந்திய மக்கள் மத்தியில் விஷத்தை விதைக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் நாடு அயோக்கிய பேடா,
இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பூரா ஆர்எஸ்எஸ்காரன். இந்திய கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ். தியாகி பூரா சுட்டு செத்து போயிட்டான். சங்கரையாவை போல, நல்லகண்ணுவை போல, விபி சித்தனை போல, கேடிகே தங்கமணியை போல பார்ப்பனர் அல்லாதவர்கள் பூரா நீங்க கம்யூனிஸ்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ இந்த அரசியல் தான் இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்கு வெளியிலேயே. இந்திரா காந்தி ஒரு முறை ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யுது. அப்பவும் அதிகாரிகள்லாம் இந்திரா சொல்லி கேட்க மாட்டேங்கிறான். பிரதமரை கட்டுப்படுத்துகிறது இது ஆர்எஸ்எஸ். இந்திரா காந்தி ஓடி வந்து சங்கராச்சாரியர் காலில் உழுகுது காஞ்சிபுரத்தில். அந்த ஆளு சொல்கிறான், நீ முண்டச்சி தாலியை அறுத்தவோ, புருஷனை தின்னவோ, மூஞ்சியெல்லாம் முழிக்கவே மாட்டேன். என்னுடைய சனாதனா வெள்ளைச்சேலை கட்டினவளை நான் தான் வெள்ளைச்சேலை கட்ட சொன்னேன். கணவனை இழந்தவர்கள் வெள்ளைச்சேலை கட்டி மொட்டையடிச்சு மூளையில வை சொன்னதே இந்து மதம் தான், இந்து சனாதனம் தான். நான் தான் சட்டத்தையே போட்டேன். உன்னை நான் எப்படி பார்ப்பேன்? முண்டச்சியை பார்க்க முடியாதுங்கிறான். மீண்டும் மீண்டும் அந்த அம்மா காலில் வந்து விழுகுது. காங்கிரஸ் உடையுது. இண்டிகேட் சிண்டிகேட் காமராஜர் நிஜலிங்கப்பா எல்லாம் உடைஞ்சு சுக்குநூறாகுது. காப்பாற்றணும், பார்ப்பனர்கள் தான் காப்பாற்ற முடியும். மீண்டும் மீண்டும் சங்கரமடத்துக்கு அந்த அம்மா வந்து காலில் விழுகுது. சங்கராச்சாரி, பெரிய சங்கராச்சாரி, நடுவில் ஒரு பெரிய வெள்ளை வேட்டியை, 8 முழ வேட்டியை ஒரு செவுறு மாதிரி பிடிச்சிக்கிட்டு 10 பக்தர் பிடிச்சிக்கிறான். உச்சி குடுமி கோஷ்டி மூஞ்சியை இந்த பக்கம் திருப்பிட்டு சோத்து கையில் பேசாரு நன்னாரு. இதுதான் கை சின்னம் காங்கிரஸுக்கு, மானங்கட்ட காங்கிரஸ். அப்போ அதிகாரம் எங்க இருக்குன்னு புரியுதா? இதையெல்லாம் தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழை இதெல்லாம் தெரிஞ்சாதான் தமிழனை மீட்டெடுக்க முடியும். அண்ணாதுரையும் கருணாநிதியும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுடைய அரசியல் நீங்க பிஜேபி அரசியலை விட மோசமான அரசியல். ஒரு அம்மையார் ஜெயலலிதா ஒரு பிராமின் தான், ஆனா அவங்க தான் வந்து சங்கராச்சாரியர் சிறையில போட்டது. அங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆர்எஸ்எஸ் பக்கம் அவங்க பேச்சை கேட்டதே கிடையாது சார். ஜெயலலிதா யாருடைய பேச்சை கேட்பான்னா, தஞ்சாவூர் கள்ள வீட்டு பெண் யாரு, சசிகலா பேச்சை மட்டுமே கேட்பார். அதுதான் ஜெயலலிதா. சசிகலா அதுதான் அந்த அம்மாவுக்கு எந்த விதமான சொத்து சோகம், புள்ள குட்டி பொண்டாட்டி, கார்பரேஷன், ரெட் ஜெயிண்டு, சன் பிக்சர்ஸு, ஜி ஸ்கொயர் இப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த அம்மா மட்டும் சசிகலா கும்பல்னா இன்னொரு எம்ஜிஆர் தான். யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய வீடு சுடுகாடாக கிடக்கு, லைட்டு போட ஆள் இல்லை. அந்த சொத்துக்கள் பூரா என்னவா இருக்குது? காது கேளாதார் பள்ளி, கை தெரியாத பள்ளி, அள்ளி அள்ளி கொடுத்தாரு ஈழத்துக்கு. அப்படி தான் அந்த அம்மா பெரிய தெய்வமாகியிருப்பாள். ஆனால் இந்த மன்னாருடைய கும்பலை சேர்ந்து கேவலமாக ஜெயலலிதா செத்து போன ஒரு பால் ஊத்துன சங்கி இது சசிகலா ஆவின் பாக்கெட் ஒன்று வாங்கி பல்லில் கடிச்சு பிளீச்சுன்னு அடிச்சது இல்லை. அதுதான் ஜெயலலிதா செஞ்ச. எதை விதைத்தாயோ அதுதானே விளையும். அப்போ சங்கராச்சாரியர் கைதுக்கு சசிகலா தான் முழு காரணம். 100% சசிகலா தான் காரணம். சசிகலா இல்லைன்னா ஜெயலலிதா சங்கராச்சாரியர் கைது பண்ணியிருக்காரு. சார் இவங்களுக்கும் சசிகலாவுக்கும் எதுவும் பகைதான் இருக்கா? யாருக்கு? சங்கராச்சாரியருக்கும். நல்லா கேட்டீங்க, அருமையான கேட்டீங்கன்னா. அதாவது சசிகலா இல்லாமல் ஜெயலலிதா எங்கேயும் போகாது. ஜெயலலிதா எங்கே போனாலும் யாரோட போகும்? சசிகலா. அப்போ சங்கராச்சாரியர் சொல்றாரு, இவ ஒரு திருட்டு பொம்மநாட்டி. யாரு? சசிகலா. ஆமாம், ஐயர் பாஷையில் திருட்டு பொம்மநாட்டி. இவளை விரட்டுண்டு நம்ம ஆத்து பொண்ணை சேர்த்துக்கோ. நம்ம ஆத்து பொண்ணுனா ஐயரு பொண்ணை சேர்த்துக்கோ. இவ ஒரு திருட்டு பொம்மநாட்டி, திருடி கொள்ளை அடிச்சுட்டே இருக்கான், சேர்த்துட்டே இருக்கான். இது யார் சொல்றாரு? சங்கராச்சாரியர். உன்னை வச்சுக்கிறையா ஆப்பு, உன்னை வச்சுக்கிற ஆப்பு. யாரு? தமிழச்சி எப்பவுமே வீரமானவன். அடிச்சு கொள்ளை அடித்தாலும் தமிழச்சி. நீங்கள் சவுத்தில் போனீங்கன்னா கழுத்தில் 10 பவுண்ட் இருக்கும். முக்குளத்தூர் சமூக பெண்கள், வீர தமிழச்சிகள் எங்கே படுத்திருப்பாங்க? வெய்ய காலத்தில் வீட்டுக்கு வெளியில் பாயை போட்டு படுத்திருப்பாங்க. பாய்க்கு கீழே என்ன இருக்கும்? கருக்கருவா இருக்கும். என்ன அருவா? அருவாலே கருக்கருவா. எவனும் பார்த்துருக்க மாட்டான். கதிர் அறுக்கிறவனுக்கு தான் தெரியும் கருக்கருவா. கருக்கருவா இல்லாமல் போச்சு. இப்போல்லாம் இந்த புல்டோசர் போய் இது கதிர் அறுக்கிற மிஷின் போய் 1 மணி நேரத்தில் 100 மூட்டை அறுத்துட்டு வந்துடுறான். எங்கள் வீட்டிலாம் கருக்கருவா இருந்தது, ராமநாதபுரம் வீட்டில். கதிர் இருக்கிற அருவா அப்படி கோதி அறுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கூறுலாம் இல்லைங்க, இளைஞர்கள் அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கணும் தமிழனுடைய வரலாறு. கதிர் அருவானா அந்த கதிரை பிடிச்சிட்டு அப்படி எதை
அந்த காஞ்சி போய் இருக்கல கதிர், ஆமா. அதை தூர அப்படி ஒரு 10 தூர அப்படி கொக்கி போட்டு இழுப்பாங்க. இப்படி இருக்கும், அப்படி போட்டு இழுத்து ஒரு அறுப்பு தான். எது எவ்வளோ வந்துடும்? ஒரு படி நெல் காண அந்த கதிர் கையில் வந்துடும். அதுக்கு பேர் தான் கருக்கு அருவாள், கதிர் அருவாள்னு சொல்லுவாங்க. அது கதிர் அருவாள், கதிரை நெல் கதிரை அறுப்பதனால் கதிர் அருவாள். அது அல்ல கருக்கு அருவா. கருக்கு பனைமரத்து பட்டை பார்த்துருக்கீங்களா? மட்டைய அது எப்படி இருக்கும்? கருக்கருக்கா இருக்கும். அதனால கருக்கருவா. அது தலைமாட்டுக்கு வச்சு படுத்திருப்பாங்க. இதுதான் வீர தமிழச்சி. சசிகலாவும் அந்த பரம்பரையை சேர்ந்த வீர தமிழச்சி. அதான் சங்கராச்சாரியார் காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் கஞ்சா குடிக்கிறவனுக்கு பக்கத்தில் படுத்து கிடந்தார். இதெல்லாம் வரலாறு. ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மேலும் இது குறித்து சுவாரஸ்யமாக டீட்டெயிலாக நிறைய பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.